ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். செகண்ட் கொஷின், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்? கா கச்சிதானந்தன். ஸோ இது தேர்ட் கொஷின், திருவொம்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். ஃபோர்த் கொஷின், தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். ஃபிஃப்த் கொஷின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சிக்ஸ்த் கொஷின், வெண்பா டேஷ் வகைப்படும்? 5 வகைப்படும். அதுக்கடுத்து 7வது கேள்வி, சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும்? 10 வகைப்படும். 8வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் மயங்கொலிகள் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 8. 9வது கேள்வி, தமிழ் மொழியில் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து? ஆன்சர் இ. 11வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை மரம். 12வது கேள்வி, தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்தவர்? வீரமாமுனிவர். 13வது கேள்வி, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? திருமூலர். அதுக்கடுத்தது 14வது கேள்வி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி இத்தொடரில் உள்ள எண்ணு பெயர்களுக்கான தமிழ் எண்களை கண்டுபிடி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சா உ. அதுக்கடுத்து 15வது கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதிய அறிஞர்? கால்டுவெல். 16வது கேள்வி, ஓமாய் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சுரதா. 17வது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. 18வது கேள்வி, சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் டேஸ் ஆகும்? மணநூல். 19வது கேள்வி, வெற்றி வேட்கை நூலின் வேறு பெயர்? நருந்தொகை. 20வது கேள்வி, பரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? குதிரை. அதுக்கு அடுத்தது 21வது கேள்வி, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது? மார்பு. 22வது கேள்வி, பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? தன்வினை. 23வது கேள்வி, ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஸ் ஆகும்? இரட்டுற மொழிதல் அணி. 24வது கேள்வி, வெண்பாவின் ஓசை டேஸ் ஆகும்? செப்பலோசை. எல்லா ஓசையும் தெரிஞ்சுக்கோங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஸோ அதுக்கு அடுத்தது 25வது கேள்வி, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள்? உ ஊ. அடுத்தது 26வது கேள்வி, முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஜான் பென்னிக்விக். அதுக்கு அடுத்தது 27வது கேள்வி, தமிழின்பம் என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூலை எழுதியவர்? ராபி சேதுப்பிள்ளை. 28வது கேள்வி, கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கண்ணதாசன். 29வது கேள்வி, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். 30வது கேள்வி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வள்ளலார். 31வது கேள்வி, வாய்மை எனப்படுவது? தீங்கு தராத சொற்களை பேசுதல். 32வது கேள்வி, தமிழுக்கு நிலவென்ற பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள விளைவு என்பதன் பொருள் என்ன? வளர்ச்சி. அதுக்கு அடுத்தது 33வது கேள்வி, உலக பொதுமறை என்று போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். 34வது கேள்வி, சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் யார்? ஆண்டாள். 35வது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைத்த சங்ககால புலவர்? கணியன் பூங்கொன்றனார். 36வது கேள்வி, காடும் காடு சார்ந்த இடமும் உள்ளத்தினை? முல்லை. மற்றத்தனையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் முக்கியம். ஸோ அதுக்கடுத்து 37வது கொஷின், எழுத்துக்களால் ஆனது டேஸ் எனப்படும்? சீர். 38வது கேள்வி, செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது டேஸ் ஆகும்? இன்னிசை அளபடை. 39வது கொஷின், பெரிய மீசை சிரித்தார்
அடிக்கோடிட்ட தொகையின் வகையை தெரிவு செய்க. பெரிய மீசை என்பதோட இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. ஆன்சர் அன்மொழி தொகை. அதுக்கடுத்தது 40வது கொஸ்டின். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனுடன் எதிர்த்து போரிடுவது பற்றி குறிப்பிடும் திணை நொச்சி திணை. 41வது கொஸ்டின். வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். 42வது கொஸ்டின். கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது? கொழுந்தாடை. அதுக்கடுத்தது 43வது கொஸ்டின். வேணுவனம் என்னும் சொல்லின் பொருள் காண்க. மூங்கில் காடு. 44வது கொஸ்டின். அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் டேஸ் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றது. வாழைகளை விருந்து விழாவை. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 45வது கேள்வி. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டவை எவை? பனையோலைகள். 46வது கேள்வி. ஐம்பெரும் காப்பியங்கள் என்பவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அதுக்கடுத்தது 47வது கேள்வி. மோப்ப குலையும் அனிச்சம் என தொடங்கும் திருக்குறளை நிறைவு செய்யும் தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் முகந்தெரிந்து நோக்க குலையும் விருந்து. அதுக்கடுத்து 48வது கொஸ்டின். மலைபடு கடாம் பாட்டுடைய தலைவன் நன்னன். 49வது கொஸ்டின். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. ஃபஸ்ட்டு உரைக்கிணறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஆழிக்கிணறு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. ஆழிக்கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. தேர்டு பார்த்தீங்கன்னா கட்டுக்கிணறு. ஸோ ஆன்சர் இது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் கட்டிய கிணறு. கட்டுக்கிணறு சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் கட்டிய கிணறு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூட்டை கிணறு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. பூட்டை கிணறு கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஸோ பொறுத்துக்கு நல்லா அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 50வது கேள்வி. கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். இதில் கனவு கண்டவர் டேஸ், கைத்தலம் பற்றியவர் டேஸ். ஆன்சர் ஆண்டாள் கண்ணன். 51வது கேள்வி. மெய்யும் ஆயுதமும் யாப்பில் டேஸ் என குறிக்கப்படும். ஒற்றெழுத்து. 52வது கேள்வி. மகளே வா என்பது டேஸ் தொடர். விழித்தொடர். 53வது கேள்வி. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இத்தொடரில் அமைந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. 54வது கொஸ்டின். இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. குறில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் கால அளவு டேஸ் மாத்திரை ஆகும். ஒரு மாத்திரை. அதுக்கு அடுத்தது 56வது கொஸ்டின். மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும் ஆட்டம் மயிலாட்டம். 57வது கொஸ்டின். சேரர்களின் கொடி டேஸ் ஆகும். விற்கொடி. அடுத்தது 58வது கொஸ்டின். வீணை என்னும் இசைக்கருவியில் எத்தனை நரம்புகள் உள்ளது? 7. 59வது கொஸ்டின். தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் டேஸ் வகையாகும். கண்ணி. அடுத்த 60வது கேள்வி. ஜெயகாந்தனின் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற திரைப்படம் உன்னை போல் ஒருவன். திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆன நூல். 62வது கேள்வி. இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதை மரபு கவிதை. 63வது கொஸ்டின். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். 65வது கொஸ்டின். கூடுகட்ட தெரியாத பறவை எது? குயில். ஆயுத எழுத்துக்களின் வேறு பெயர் தனிநிலை. 67வது கொஸ்டின். ஆயுத குறுக்கம் இடம்பெறும் சொல் கற்றீது. ஆயுத குறுக்கம் இடம்பெறும் சொல் கற்றீது. 68வது கொஸ்டின். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். அதுக்கடுத்தது 69வது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நிகரான பொருந்தா தமிழ் சொற்களை கண்டறிக கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக்வைஸ் வலஞ்சுழி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் வலஞ்சுழி. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ்ன்றது
இடஞ்சொல்லின்னு வரணும், இவங்க வந்து வலஞ்சொல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே கரெக்டானது. இன்டர்நெட், இணையம், சர்ச் இன்ஜின், தேடுபொறி, வாட்ஸ்அப் வந்து புலனம் எல்லாமே கரெக்டானது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது இடஞ்சொல்லின்னு வரணும், இவங்க வந்து வலஞ்சொல்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக் வைஸ்னா தான் வலஞ்சொல்லி. 70வது கொஸ்டின், பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. 71வது கொஸ்டின், தமிழின் கிளை மொழிகள் ஒன்று தெலுங்கு. அறுவடை திருநாள் ஆந்திர மாநிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மகர சங்கராந்தி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 73வது கொஸ்டின், ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் அரிக்கமேடு. சத்திய தர்மசாலை எங்கு நிறுவப்பட்டது? வடலூர். 75வது கொஸ்டின், வ.உ.சி. சிதம்பரனால் இழுத்த செக்கு எங்கு உள்ளது? கோவை மத்திய சிறை. நெல் கதிர்களில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்யும் செயலின் பெயர் போரடித்தல். 77வது கொஸ்டின், 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 4000 திவ்ய பிரபந்தம். தவறான சொல்லை கண்டறிய வென்றான். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தரா வராது, ஸோ இந்தரா வரும் இல்லையா, ஸோ அதுதான் வரணும். ஸோ அதனால் தப்பு இது, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். 80வது கொஸ்டின், தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை பொறுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலை பார்த்தீங்கன்னா ஆன்சர் வேம்பு, தாள், நெல், தோகை, கரும்பு, ஓலை, பனை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இலை, வேம்பு, தாள், நெல், தோகை, கரும்பு, ஓலை, பனை. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் 81வது கொஸ்டின், ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? ஊர் ப்ளஸ் ஆண்மை. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. 83வது கொஸ்டின், விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புக. அழகு பறவையிடம் இருப்பது. அழகுனா அந்த மூக்க சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அழகு பறவையிடம் இருப்பது. ஸோ எந்த லா வரும்ன்றது முக்கியம், ஸோ குண்டு லா தான் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 84வது கொஸ்டின், தமிழ் இலக்கணத்தில் வினா வகைகளை கூறும் இலக்கண நூல் நன்னூல். வைகை என்ற பொழுதோட டைம் கேட்குறாங்க. வைகைன்றது பார்த்தீங்கன்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 86வது கொஸ்டின், தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் எந்த துறைமுகம் இருந்தது? கோர்க்கை. தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது? காமராசர். 88வது கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், ஸோ மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். மையோ மரகதமோ மதிகடலோ மலைமுகிலோ என வர்ணிக்கப்பட்டவர் ராமன். 90வது கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் பாடல்கள் தாயுமானவர் பாடல்கள். சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன் யார்? தகடூர் எறிந்த பெருஞ்செயலர் இரும்பொறை. அதுக்கடுத்து 92வது கொஸ்டின், கீழ்காணும் நூல்களுள் ஐஞ்சிறு காப்பியம் எது? யசோதர காப்பியம். அப்படியே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் வெளிப்படைத்தன்மை, பசுமரத்தாணி போல் எளிதில் மனதில் பதிதல், மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக, விரலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல். அடுத்து 94வது கொஸ்டின், நேர் நேர் வாய்ப்பாடு தருக. நேர் நேர் பார்த்தீங்கன்னா தேமா. தேவராட்டத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி உருமி. 96வது கொஸ்டின், பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எது? கோயம்புத்தூர். அதுக்கடுத்து 98வது கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆந்தை அலரும், ஸோ அப்படியே நான் மார்க் பண்ணிடுறேன். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், புறா குணுகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 99வது கொஸ்டின், கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை. 100வது கொஸ்டின், திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் அனைத்துமே சரி.